உபாகமம் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். இஸ்ரவேலே, நீ நன்றாய் இருப்பதற்கும். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இங்கு மோசே இஸ்ரவேல் மக்களை பார்த்து, நீங்கள் நன்றாய் இருக்க வேண்டுமென்றால் தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து அதன்படி வாழ வேண்டும் என்று சொல்கிறார். நம்மில் அநேகர் ஆசீர்வாதம் என்றால் அது பணம், பொருள், ஆஸ்தி, அந்தஸ்து என இது போன்ற உலக காரியங்களில் செழிப்பாக இருப்பதையே எண்ணுவார்கள். ஆனால் உண்மையான ஆசீர்வாதம் எது என்பதை தேவ பிள்ளைகளாகிய நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆம், நம்முடைய வாழ்க்கை தேவனுக்கு பிரியமாய் இருப்பதே ஆசீர்வாதம். அதற்கு நேராக நம்மை வழிநடத்தும் அவருடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி வாழ்வது ஆசீர்வாதம். அதாவது தேவ வார்த்தையின் பிரதான நோக்கமே நம்மை சீர் செய்து செவ்வையாக்குவதுதான். எனவே தேவ பிள்ளைகளே, நம்பிக்கையூட்டும் தேவ வார்த்தைகளை கேட்பது மட்டும் ஆசீர்வாதமான வார்த்தை ஆகிவிடாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். தேவ வார்த்தைகள் நமக்குள் கர்த்தருக்கான வழியை உருவாக்க வேண்டும். அவர் நமக்குள் தங்கி அவருடைய பாதையில் நடக்கும் சூழலை பெற்றால்தான் அவருடைய ஆசீர்வாதங்கள் நமக்கு சொந்தமாகும். அது மாத்திரமல்ல, கர்த்தருடைய வார்த்தை எல்லா நேரமும் இனிக்காது. அதே சமயம் அவருடைய வார்த்தைக்கு எந்த கசப்பையும் மாற்றும் வல்லமை உண்டு. தேவனுடைய கிருபையும் இரக்கமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆமேன்.